சார் வீடு பூட்டிருக்கு சார். அவங்கெல்லாம் யாரும் இங்கே இல்லை, எல்லாரும் சம்மர் கேம்ப் போயிருக்காங்க. முருகலாதா வீடு தானே? ஆமாங்க. அவங்க வீட்டில் இல்லையா? அவங்க குடும்பத்தோட சென்னைக்கு போயிருக்காங்க. சென்னைக்கா? ஆமாங்க. எதுக்கு? அவங்க பையனை கூட்டிட்டு சென்னைக்கு சம்மர் கேம்புக்கு போயிருக்காங்க. சம்மர் கேம்பா? பையனா பொண்ணா? ஒரே ஒரு பையன் தானுங்க. கரெக்டா சொல்லுங்க. பையனா? ஆமாங்க, பையன் தானுங்க. ஆமா, அவன் பேரு கூட ராகுல், என் ஃப்ரெண்டு தான். எந்த இடம் சென்னையில? ஏதோ தாம்பரத்துக்கிட்டேன்னு சொன்னாங்க. சார் நான் கோயம்புத்தூர்ல இருந்து எஸ்ஐ பேசுறேன். ஒரு குட் நியூஸ். உங்க குழந்தைய பத்தி ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சிருக்கு. ஓகே சார், ஓகே சார். சரிங்க சார், சரிங்க சார். டே அருண், அங்கே பார் ஜெனி. இன்னைக்கு தான் சம்மர் கேம்போட கடைசி நாள். உன் மனசில் இருக்கிற ஆசையை ஜெனிக்கிட்ட சொல்லிடு, ஓகே? சரி. ஜெனி, ஜெனி, என்ன அருண்? நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? என்ன, சாக்லேட்டா? அது இல்லை. ஆசிரமத்தில் நான் தான் ரொம்ப சின்ன பையன். நான் யாரையும் இந்த மாதிரிலாம் கூப்பிட்டதில்லை. அதனால நான் உன்னை தங்கச்சின்னு கூப்பிட்டுக்கவா? தங்கச்சியா? கூப்பிட்டுக்கோ. அண்ணா, தங்கச்சி, அண்ணா, தங்கச்சி, தங்கச்சி. தங்கச்சியா? பாய் அண்ணா. பாய் தங்கச்சி. இது தெரியாம இந்த உள்ளவங்களை தப்பா நினைச்சிட்டோமே. அருண், அட வெட்ரா, இனிமே எல்லாத்தையும் நிறுத்திப்போம். இதுல எதுவும் உள்குத்து இல்லையே. நீயும் நானும் ஃப்ரெண்ட். நீங்க சொல்ற முருகன்ல தாங்குறவங்க நாங்க நடத்துற சம்மர் கேம்ப் வந்தவங்க லிஸ்ட்ல இருக்காங்க சார். அவங்க பையன் பேர் கூட ராகுல். பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு நேத்தே கோயம்புத்தூர் கிளம்பி போயிட்டாங்களே சார். எத்தனை பசங்களை கூப்பிட்டு வந்தாங்க? பொண்ணு யாராவது இருந்தாங்களா? இல்ல சார், ஒரே ஒரு பையன் மட்டும்தான். பசங்களா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களா? அப்புறம் அதை காண இதை காணுங்க போறீங்க. பிரியா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேன் மாஸ்டர். அப்புறம் அந்த வாட்ச்மேன் எங்க போனாரு? அவர் கார் எடுத்துட்டு வர போயிருக்காரு மாஸ்டர். ஹலோ, நான் வந்துட்டேன்டா. இங்கே தான் பக்கத்தில் பிரிச்சுக்கிட்டே இருக்கேன். டேய் ராகுல், டேய் அங்க பாருடா. நீனு மாஸ்டர், மாஸ்டர்ல. டேய் பசங்களா, என்னடா அது ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு எலியும் பூனையும் ஒண்ணு சேர்ந்துருச்சா? மாஸ்டர் அனிதா வாடி. எப்பறா நீனே? இனிமே அதெல்லாம் அப்படிதான். ஆமாண்டா, நீ சொன்ன இடத்துல தான் நிற்கிறேன். சீக்கிரமா வா. பசங்களையெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து கூட்டி போடுவாங்கல்ல. சரிம்மா. அப்புறம் மாமா. ஏய் அரவிந்த், எப்படி மாமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. டேய் என்னடா இப்படியா இருந்தா எப்படா? புதுசாக ஒரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பேன்னு பார்த்தாக்கா இந்த ஆசிரம பசங்களே கதின்னு கிடைக்கிறியாடா. என்ன மாமா திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்கேன். உன் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டு எப்படி மாமா நான் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணுவேன்? டேய் அது முடிஞ்சு போன கதடா, அதையே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்க. அவ தான் அவசரப்பட்டு டைவர்ஸ் ஆகுதுன்னு போயிட்டாலே. அவசரப்பட்டது அவல்ல மாமா, நீங்க தான். முறை பையன் அது இதுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிங்க.
இந்த காலத்தில் யார் மாமா சொந்தம்லாம் பார்க்குறா? அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா நானே இதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டேன். அஞ்சலி உன் ஆசைப்படி என்னை கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கு பிடிக்கலன்னு என்னை டைவர்ஸ் பண்ணிட்டா. இப்போ நான் அன்னைக்கு நான் டைவர்ஸ் தான் இல்லைண்ணா, செத்து போயிடுவேன்னு ஒத்த கால என்னண்ணா. அதனால தான் நான் சம்மதிச்சேன். சின்ன வயசுல இருந்து நான் பார்த்து பார்த்து வளர்ந்த பொண்ணு அஞ்சலி. என் மனசுக்கு தெரியும் அவள் பிடிவாதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தாங்க. அப்பா போலாம்ப்பா. வர்றேன். அஞ்சலி பார்த்துப்போ. அப்பா ஒரு நிமிஷம். பத்திரமா பார்த்துப்போ அஞ்சலி. I'm so sorry. I'm really sorry. என்ன மன்னிச்சிடு.